வாடா வாடா. உங்களை தேடித்தா நாங்க கோயில எடுத்து வர்றப்பா நான் பொழுதுக்கு போறாங்க. ஒரு தரம் போலீஸுக்கு போயிடாது. இத்தலாம் அண்டா நாலஞ்சா காணலையா தட்டை காணலையா 2 பேரை போட்டு கொண்டு ஜெயில இருக்க முடியும். அதே இல்லாம மச்ச கடையில கொடுக்குறீங்க அதுக்கு மீன் பொரியுதாடா. அடையாப்பா என்னடா உங்களோட ஒரு அலுவலாக ஒரு வேலையை தந்தால் நீங்கள் அதை சரியா செய்ய மாட்டீங்களே. அடே ஓமடாப்பா நான் கூட்டிதான்டாப்பா கோயில் தலைவர் தான் கதைக்கிறேன். எப்படாப்பா இருந்தால் நீங்கள் அதை காசு கணக்கை முடிச்சு என்னட்ட தரையில்லை வேணும். இப்போ எங்களுக்கு இங்கே போல வேலையை சோழி சோட்டோட நாங்கள் நிற்கிறோம் நம்மடாப்பா. அது 25,000 ரூபா போகுமாப்பா. 25,000 ரூபா போகும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பொருளை பார்த்தா சரியா கணிக்கிற ஆக்கள். எங்களுக்கு தெரியும் எது பித்தளை எது வெள்ளி பவுனண்டா என்ன விலை போகும் எது கலப்புலோகம் எது உருக்கண்டெல்லாம் தெரியுமாடாப்பா. நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் கடை வச்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் காலங்காலமா எத்தனை கோயில்ல நாங்கள் இவ்வளவு வேலையில பார்த்து போட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு புதுசா சொல்றீங்க. இல்ல தம்பி அது 25,000 ரூபா போகும். அதுக்குரிய காசை கொடுத்து விடுங்க. 25,000 ரூபா குறைச்சாண்டா திருப்பி பொருளை கொடுங்க. நான் வேற ஒரு ஆடை கொடுக்குறேன். இல்ல 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 நீங்க அப்ப முதலாளியிட்ட கதைங்க உங்களோட பொசோட்ட கதைச்சிட்டு சொல்லுங்க. கொஞ்சம் கதைங்க கதைச்சி போட்டு இங்க வாங்கடாப்பா. என்னடாப்பா நீங்கள் நான் அந்த சில்பாண்டுகளோட நான் இதுவரை கதைக்கிறே இல்லை. நான் வந்து நேராக கதைச்சிருப்பேன் உங்களோட முதலாளியோட. பலமையா அவர்கிட்ட தான் கொடுக்குறேன். நான் முதல்ல முறை பெரிய அண்டாண்டு கொடுத்தது கேளுங்க. ஒரு பித்தராண்டா கொடுத்து நான் முதல் 1.5 லட்சம் காசு தந்துவேன். இல்லடாப்பா இல்லடாப்பா 25,000 ரூபா கொடுத்து விடுங்க. இல்லாட்டி நான் படியில் அனுப்பிடுறோம். இல்லாட்டி நான் தடுக்கிறேன். சும்மா விளையாடி கொண்டிருக்கிறீங்க நீங்கள். என்ன தெரியாது 25,000 ரூபா கொடுங்க அவ்வளவுதான். நீங்க நல்ல ஆக்கடா கிடக்கு எல்லா பக்கத்தாலும் வெட்டி கொண்டு திரிகிறீங்க. இல்ல 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 கொடுத்து விடுங்க. பிரச்சனை தேவையில்லை. நான் பின்னேரம் வந்து கேட்கிறேன். இல்ல தம்பி நான் திருப்பி கூட சொல்லி கொண்டிருக்கீங்களா அவ்வளோங்க. வைங்க வைங்க. சும்மா விளையாடி கொண்டிருக்கேன். தலைவர் ஐயா இவன் வாடா வாடா. என்ன பாங்க முன்னுக்கு வந்து கூப்பிடுறேன் செவிடுகள் மாதிரி பின்னு கிடைக்கிறீங்க. உங்களை தேடித்தா நாங்க கோயில எடுத்து வர்றப்பா நான். என்னடா நேரம் கட்டுறது உனக்கு என்ன வீட்டு வழியே கொஞ்ச நேரம் நிக்க மாட்டியே விட மாட்டியே. இப்ப நிறைய கோயிலுக்கு இப்ப என்னடாப்பா நான் கோயில் தலைவரண்டா அப்புறம் நான் இந்த நேரம் கோயிலே கிடக்க முடியுமில்ல. அங்க என்ன எல்லாம் போட்டு எல்லாரும் கிளி கிளிக்கிறாங்க. ஏங்க அப்ப வாங்க நீ எதுவும் கள்ள வேலையை பார்த்துருப்பா அப்ப கிளிப்பாங்க. அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு. என்ன பிரச்சனையோ எல்லாம் பிடிபட்டு போட்டு என்ன பிடிபட்டதுன்னா அவங்க இப்பதான் கோயில் திருவிழாவும் எல்லாம் முடிஞ்சு விடாது. முழு இதுகளை போட்டு கணக்குகளை கொண்டே கணக்கறிக்கை கொண்டே கொடுத்தாங்க. உடன்டாப்பா உண்ட வேலையாடாப்பா. நான் சரி பார்த்து தன்னால கொண்டே கொடுக்குறது. இப்ப என்ன அதுல பிரச்சனை? இப்ப அதேதான் பிள்ளையா என்ன பிள்ளையா மாறு சொன்னது உனக்கு சொன்னா நான் இது கூட்டம் வைக்க கொண்டே காட்டு சொல்லி இப்ப கொண்டே காட்டி அவர் தான் சொன்னவர் அங்க நிக்கிறவர். அவர் இவற்ற கதையெல்லாம் நீங்க கத்தவில்லை. நீ பொருளாளர் நான் தலைவர் நாங்க எல்லாம் நடத்துறோம். அடுத்த செயலாளருக்கு மட்டும் காட்டு. அவன் செயலாளர் வந்து அவன் சொல்வழி கேட்காம அவன் ஒரு பக்கம் தெரியும். அங்க எங்கட நிர்வாகத்துல இருக்கிற சக உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வேணுமா? கூட்டத்துல கொடுக்காம இல்ல அவன் சொல்லிதான் அவையில சொல்லி நாங்க ஆடையிடாத நாங்க 20-25 வருஷம் அனுபவம் இல்ல. எத்தனை நிர்வாகங்கள் எத்தனை கோயில எத்தனை கிளப்போல நாங்க பெரிய பெரிய பதவியில இருந்து இவ்வளவு பேரை காண்டில் வழி போட்டு வந்திருக்கேன். சும்மா ஆக்கள் இல்ல நாங்க என்ன அங்க அவங்க வந்து என்ன கிழிச்சு போட்டு போறாங்க. இப்ப வந்து எல்லாம் கடற்கரைக்கே நேரத்துக்கு காட்ட சொல்லி சொன்னவங்க. உனக்கு இது பதவி இப்ப புதுசா வந்தபடியா நீ பதறப்பா. என்ன ஒரு பிரச்சனை இல்லை. நீ கூடாது அவசரப்படா. தண்ணி எடுத்து பாரு. வெயிலுக்கு வந்த தண்ணியை குடி. கடைசியா இந்த ஆளோட சேர்ந்து நான் தான் மாட்டுப்பட போறோம் போல. அங்க அவன் பொலிசுக்கு போறான் சொல்லி கொண்டிருக்கிறான். போலீஸுக்கு போறாங்களா அவங்க? போலீஸுக்கு போறாங்களா? ஒரு தரம் போலீஸுக்கு போயிடாது. அக்கூட்டி இருக்க மாட்டேன். நீ பயப்பட தேவை. என்ன போலீஸுக்கு போறது? இவ்வளவு காலம் கோயில் நான் இதா மாதிரி கிடந்த நாங்கள் வந்து இவ்வளவுக்கு நிறுத்தி வச்சுக்கிறோம். முதல்ல தெரிஞ்சு ஒண்ணு அவங்ககிட்ட நான் வடிவாயெல்லாம் சொல்லி போட்டு தான் வந்தேன். அவன் எல்லாம் கேட்டு போட என்ன கிழிக்கிறான். ஏதோ நாங்க கொடுத்த கணக்கெல்லாம் புளியாமலாப்பா. ஏதோ அப்படி வருஷம் மாற இல்லையா? ஏதோ கணக்கு காண இல்லையா? காசுல காண இல்லையா? நாங்கள் அடிச்ச மாதிரி இல்ல கூட்டிப்பாக கணக்கு பிழைக்குதான். அப்ப கூட்டி சரியாகி போட்டு குடண்டா என்ன கூட்டி திருவிழா கணக்குகள் இல்ல பிழைக்குது. எல்லாம் தேரண்டு ஏதோ கணக்கு இதெல்லாம் காண இல்லையா?
பிறகு பார்த்தா பூங்காவன தண்டு தானே எல்லாம் இதாண்டி போட்டு அவங்களுக்கு டவுட் வந்ததா ஓ அப்ப கூட நிர்வாகத்தை செக் பண்ணணும்னு சொல்லி தானே என்ன கொண்டு வந்து கணக்கு காட்ட சொன்னது நான் ஏதோ உங்கள்கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் வெளிக்கொண்டு அங்க கொடுத்தேன் அவனிக்கு பிள்ளையாம் எல்லாம் பொலிச்சுக்கு போறவன் தலைவற்ற பேர் தானே அடிபடுது அவங்க என்ன எடுத்து விட்ட நீங்க அப்ப புலா கதைக்கிறேன் நீங்க கோயில வந்து இதெல்லாம் கதைச்சு முடிச்சிருக்கலாம் தானே நீங்களே விரையில அங்காளி பக்கம் என்ன அங்க நிக்க விட்டு போட்டு நீங்கள் ஓடி ஓடி ஒளிகிறீங்க அதெல்லாம் எனக்கு சில வேலையில் இருந்தது செஞ்சால கொஞ்சம் எனக்கு கடை வேலையில் கொஞ்சம் கிடந்தது வீட்டு வேலையை பாக்குறேன் இல்லையா நாங்க எந்த நேரம் கோயில் இருந்தா வீட்டு யார் பாக்குறது எவ்வளவு கஷ்டப்படாப்பா சொல்லுவான் ஒரு நிர்வாகத்துல தலைவராக இருக்கிறது எவ்வளவு கத்தி நடக்கிற மாதிரி என்ன ஒரு வாரம் இந்த போனை வச்சுட்டு வா நான் நினைக்கிறேன் இந்த சோட்டார கதை வேண்டாம் முதல்ல மடப்பள்ளிக்குள்ள இருக்கிற அந்த அவர் இருக்கிறாரோ மோதகங்கள் வடையால் போடுவேன் அவர் மாட்டி கொடுத்துருவார் ஏதோ பித்தளை அண்டாவா காணல பித்தளை அண்டா நாளைக்கு காணலையா தட்டை காணலையா பிறகு பார்த்தா பித்தளை குத்து விளக்கையும் காணலையா வெள்ளி குத்து விளக்கு செம்போட காணலையா நூல் சுத்துற செம்போட எல்லாம் வெங்கியா என்ன தெரிஞ்சா கூட்டி பாப்பாருக்கும் செயலாளருக்கும் தலைவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில போனது அதாருக்கு தெரியும் அவங்க வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க மற்ற வெளிநாட்டுக்காரர் இந்த முறை வந்து கோயில் சாமிக்கு சாத்த சொல்லி எத்தனையோ விலை உயர்ந்த சாரிகள் கொடுத்தலாம் அப்ப என்ன தலைவர்கிட்ட அம்மா மனுஷியவா அங்க கட்டி கொண்டு போறவா தேருக்கு கட்டி கொண்டு வந்தவா சிவப்பச்சாரி என்ன சிவப்புறம் வந்தவா என்ன ஒரு சாரிய கிடக்கு கோயில கொடுத்த மாதிரி சாரிய போல கடைகள் இருக்கு யாழ்ப்பாணத்துல உங்க சுண்ணாத்துல நாங்க சாரிய வாங்கி கொடுத்து சொந்த வந்ததுக்கு அம்மாக்கு மனுஷிக்கு வாங்கி கொடுக்குறாங்கப்பா அதே விதே ஒப்புற சோத்தாரியான்னா அந்த ஜோபம் இந்த ஜோபம் உண்டு அப்ப என்ன உண்டியல்ல சேர்ற காசும் ஏதோ லட்சக்கணக்கில் குறையுது போன முறை ஏதோ வருஷம் பொருளாதார கேட்கவன் என்ன மாட்டி விடுறீங்க நான் அதுல சைன் வைக்கிறதுக்கு முக்கியமான வேலைகளுக்கு உரையாற்றுறதுக்கு முக்கியமான மீட்டிங் தான் நான் நிக்கிறேன் உண்ட கதையை பார்த்தா நான் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்ச மாதிரி கிடைக்கிறேன் நீங்க உண்டு போய் என்ன விளையாடுறீங்க 20-25 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு அனுபவம் இருக்கு சரி ஆனா எனக்கு இப்போ நீங்க செய்யறதுக்கே என்ன உருட்டுன்னு உருட்டி போன முறை இந்த செயலாளருக்கும் கதை என்ன கதைச்சு கூட்டி வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் பத்தாக்குறைக்கு கோயில தான் தூக்குறீங்கன்னு பார்க்க அன்னதான மடத்துல நடக்கிற தேங்காய் முழுக்க வர்ற மிரக்கறியில இருந்து பூசணிக்காயில இருந்து கத்திரிக்காயில இருந்து எல்லாம் முழுக்க கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறீங்க அங்க அணியாமல போ மிச்ச தேங்காய் எல்லாம் என்னத்துக்கு முதல் வந்து மடப்பள்ளியில ஒரு தடவை கொண்டு விட்டியல் அவன்கிட்ட சாப்பாடு இதோட செய்ய சொல்லி அவன் என்ன செய்யறான் வடையை பாருங்க உப்பு இல்லாத வடையை பொறுத்து அங்க அடியார்களுக்கு கொடுக்குறான் அதுவும் இல்லாம பார்த்தா மோதகத்துக்கு கல்லு வருதப்பா கல்லு அவனுக்கு சம்பளமே கொடுக்க இல்லையா அவனுக்கு 6 மாதம் சம்பளம் கொடுக்க இல்லையா அவனுக்கு சம்பள காசு நீங்க பார்த்தா கொப்பியில கொடுத்தான்னு எழுத சொல்லி எனக்கு சொல்றீங்க உங்களோட நம்பி தான் வெளியினால அதுல அது சரி அவனுக்கு கொடுக்க இல்லையா பொருளாளர் மரியா நீ பொருளாளர் நீ என்ன தானே அவர்கிட்ட கொடுத்தானே அவரு கொடுக்கல நீ தான் பதிஞ்சு வச்சிருக்க அங்க நான் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சோம் கோயிலுக்கு மாலை காசு கோயில் தேருக்கு வழி வீதி உள் வீதி எல்லாம் அவங்களோட பவுசர்லாம் தண்ணி அடிச்சு விட்டவங்க இரவிரவா எல்லாம் நினைச்சவங்க வெயிலா கிடக்கும் அவங்களோட காசே கொடுக்க இல்லையா ஆனா நீங்க சொன்னீங்க நான் சொல்றதுக்கள் தலைவர் சொல்றதுக்கள் எல்லாம் எழுதி கொடுத்தான்னு சொல்லி எழுதி கூடன்னு தான் நான் கொடுத்தது அவங்க அங்க வந்து சொல்லி போட்டாங்க கொடுக்க இல்லையா நான் சொல்லி நீ என்ன சாட்டாத பொருளாதார நீங்க உண்ட விலையை சரியாச்சு ஆட்ட பிற கொடுத்தாலும் அவ்வளவு சொல்றான் நீ தான் எவ்வளவு சரி சரி கொடுக்கணும் அப்ப நான் தானே சொன்னேன் கொடுக்க இல்லைன்னு உங்கள்ட்ட நீங்க எல்லாம் வெளியே கூட நான் சொன்னேன் என்ன இப்ப வந்து அப்ப நீங்க சொல்ல இல்லையா எனக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க அந்த நேரம் வேலை கொஞ்சம் வேலை அப்படி சொல்லி இருப்பேன் அந்த சொல்லி இருந்தாலும் நீ கேட்டிருக்க கூடாது நீ உனக்கு சரியான செய்திருக்க வேணும் ஏன்னா தெரியல அங்க என்னென்ன கலவு போதோ தெரியல அவன் ஒருதன் வந்து நின்று பேசுறான் கோயில்ல சிசிடிவி இருந்தும் களவு போகுதுண்டா இது என்னடா நிர்வாகம் நடத்துறான்னு என்ன பேசுறான் சிசிடிவி இருக்காங்க கோயில சுத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா நீங்கள் ஏன் நிப்பாட்ட நீங்கள் போடுறீர்கள் செயலாளருக்கு தெரியாம நீ வீணா கரண்ட் போகுதுன்றீங்க அது நான் சொன்னது கரண்ட் வீணா போல லைட்டுகளையும் போட்டு விட்டாரா கரண்ட் போகுதாடாப்பா அப்ப சிசிடிவி கரண்ட் போனா தானே சிசிடிவி வேலையும் நீங்களே நிப்பாட்டினீங்க சரி இப்பளானாலும் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க அப்ப நீங்கள் ஒரு சொல்லி இருக்கலாமே என்ன போட்டாக்கன்னு பூட்டாண்டு இப்ப இனி பூட்டி போன அப்புறம் பூட்டி இனி தலைவர் மாதிரி ஏதோ எல்லாம் சோட்டாது கொடுத்தா கணக்கு முழுக்க பிள்ளையா எத்தனையோ லட்சம் காணல அப்ப சைவரை போட்டு குடண்டா சைவரை போட்டு கொடுத்தா காசு காட்டுறாங்க பேங்க்ல இல்ல யோசிச்சு போய் கிடக்கு
சொல்ல எங்களுக்கு தெரியாம நடந்துட்டேன்னு சொல்லு. யாரு தெரியாது அது என்னப்பா நிர்வாகத்துல நீங்க தலைவரா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம என்னடாப்பா போ. அப்போ ஒன்று செய்வோம்டா, பின்னுக்கு சுவர் எதுவும் முடச்சி விடுவோம், களவு போன மாதிரி. என்னது பின்னுக்கு எதுவும் சுவரை உடச்சி கிடச்சி இப்போ 2 பேரும் பிடிபட்டு இருக்கீங்கன்னா சிக்கல். நீ என்ன நான் சொல்லுவேன் கோயில் களவும் பிடிபட்டு, இந்த களவும் பிடிபட்டு எல்லாரும் எந்த கலவை பிடிபட்டா நான் சொல்லுவேன். என்ன சொல்லு இவர் சொல்லித்தான் நான் நான் சொன்ன நீ கொண்டு போய் நீ குத்து விளக்கு எத்தனை கொண்டு போன நான் அண்டா கொண்டு போனா நீ குத்து விளக்கு கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு இந்த நூண்டு அரை அடி குத்துலா அரை அடி என்றாலும் அது 8000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. 8000 ரூபாய் எத்தனை வெளிநாட்டுக்கார நேத்தி கொண்டு வந்து குமிச்சாது. அப்ப அங்க கடைசியா அந்த இது கொண்டு போனேன், என்ன கொண்டு போன அந்த மடப்பள்ளி கடந்து மடப்பள்ளி கடந்த வசந்த மண்டபத்து கடந்த யார் கொண்டு போனது? அது அது விடுறா வசந்த மண்டபத்து கடந்த சட்டி பானையில் மினுக்கு இதுகளெல்லாம் தீபம் காட்டுறதெல்லாம் யாரா கொண்டு போனது? பித்தளை பெரிய மணியை கட்டி வித்து போடா, பெரிய காண்டாமணி. அதாவது வெளிநாட்டுக்காரர் இனாமா கொண்டு கொடுத்தாடாப்பா, நேத்தியடா அது. அது சரியில்லைடாப்பா, அது அந்த மணியில சத்தம் பெரியலன்னு சொல்லி தானே கொடுத்தாரு. என்னன்றா சத்தம் பெறாம இருக்க மணி, அது பெரிய பெரிய டாங் டாங்கன்னு அடிக்கிறா. நான் பார்த்தலாட்டா வெளிநாட்டுக்காரர் நேத்திக்கு கொண்டு வந்து இதை கொண்டு வந்து கட்டி கொடுக்குறீங்களா? சொல்றேன் நீ மட்டும் நான் மட்டும் இதை போய் செய்யாத சொல்லி கொண்டுதான் அவன் என்ன சொல்லுவான், அவன் எனக்கு முன்னாடி எதிராக நிற்கிறான். அவன் நேர்மன் புண்ணியம் இதன் பக்தியான்னு சொல்லி கொண்டு இதை சொல்லியாண்டா 2 பேரை போட்டு கொண்டு ஜெயில இருக்க முடியும். அப்ப மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்ச காசுலயே கொஞ்சத்தை காணலையா? அப்ப அதுகளெல்லாம் கொண்டு போறது. நான் சின்ன சின்ன கலவரம் நான் செய்யல, அது அவங்க. அப்ப கோயில் திருவிழா நேரங்கள்ல இந்த சுத்தி கடை போடுறாங்கள்ட்ட காசு வாங்குறீங்களோ, அதுலயுமே ஏதோ லட்சம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து காலிக்கு எனக்கு அவ்வளவு வராது. மற்ற சாரிக்கதையெல்லாம் சொல்லி கொண்டு தெரியாது, என்ன தெரியாது. சிசிடிவி இருந்து களவு போதுண்டா, இது என்ன கோயில் என்ன நிர்வாகம் என்ன கொண்டு வந்து தெரியல. அவங்க சொல்றாங்க நிர்வாகக்காரர் நீங்கெல்லாம் அடிக்கிறீங்கன்னு எங்கள பழி போடுறாங்க. நான் ஒரு அப்பாவி, ஐ ஆம் ஜென்டில்மேன். நான் எவ்வளவு ஒரு ஜென்டில்மேன் தான். நீ அதுக்கு அடிச்சது மலைப்பள்ளிக்கு அடிச்சது, நான் இதுக்கு அடிச்சது. மலைப்பள்ளிக்கு இந்த லாவுட்டு மோதிரம் தீ கொண்டு போனது களவாராது. அது சாப்பிடறதுக்கு நான் கொண்டு போனா, நான் பசியிலடா கொண்டு போனேன். என்ன களவாக்கி போட்டியா நீங்க? நீ லட்சம் லட்சம் அடிக்கிறத எனக்கு இந்த அழியிற வாழைப்பழத்தை இதை தந்து போட்டு புக்கு நான் மாட்டி கொடுக்க விட மாட்டேன். இந்த தலைவரா இருக்கிறார், என்ன மாட்டி ஆதாரத்தை காட்டு. நீ என்ன ஆதாரம் கொண்டு போனா ஆதாரத்தை காட்டு. நீ கொண்டு போனதுக்கு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியா இருக்கு. அதெல்லாம் நீ இல்ல, நீ கொடுத்து விட்ட அண்டா புடிவாட்டு போச்சு. அந்த பக்கத்து கடையில அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோ நிக்கிறான். அதான் அந்த குரூப்புக போட்டு கதை வர்றாங்க. என்னன்னு இந்த அண்டா வெளியில போனான். நீங்கள் குத்துவிட கடிச்சேன் அந்த அண்டா என்ன போறோம் வளப்படிக்கிற அண்டா. நீங்கள் தான் சட்டி பானையில எல்லாம் கொண்டே கடைக்கு கோயில் சட்டி பானை பிடிக்க சொல்லுவா. கோயில் சட்டி பானையை கொண்டு போய் சாப்பாட்டு கடையில குடுக்குறீர்கள். சரி, அது என்னப்பா மச்ச கடையில குடுக்குறீங்க? அதுக்கு மீன் பொரியுதடாப்பா, அதுக்கு மாடு அவியுதடாப்பா, அங்க கொண்டே விக்கிறாடாப்பா. நீ ஏனப்பா விக்கிற? இது கோயில்ல எவ்வளவு பாவம் தெரியுமோடா. அட கோயில்ன்றது ஒரு ஊருக்கு என்னத்துக்கு வச்சு கிடக்கு. மக்கள் எல்லாரும் ஒரு வருஷத்திலே ஒரு திருவிழாக்கு சேர்ந்து ஒரு ஊர் ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் மக்கள் நல்லபடியா வாழ்றதுக்கும் விளையாடுறதுக்கும் தான் சமயம் இருக்கு. நீங்கள் வந்து அதை நாரடிக்கிறீங்களா? தலைவர் இத்தனை வருஷமா இருந்து எல்லாம் சுருட்டி கொண்டு போவீங்க. அண்டே பாத்துறான் இதுக்குள்ள அந்த மழை என்ன சமையலறை கடந்த தேங்காய் அப்படி கஞ்சடாக்கு வீட்டடாக்கு எல்லாம் பார்த்துதான் வச்சிருந்தேன். நான் வந்த புதுசுலயே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம்னு தான் இருந்தேன். நீங்கள் என்ன கொஞ்சம் நந்தபடியா அமைதியா இருந்தேன். முழு குத்துவிளக்கும் அந்த வெளிநாட்டு நேத்து காதல நீ தான் எடுத்தது. உண்டியை கருவாசியா எடுத்தது. அப்ப வெளிநாட்டுக்காரர் மாம்பழம் 7 லட்சத்துக்கு வேண்டதுக்கு நீ தான் மிச்சம் கொண்டு வந்து அதை சொல்லி கொடுப்பேன். நான் பிறகு இந்த நான் விட்டு விட வண்டி வேற வண்டி வேற சாரி இல்ல, நான் 2 சாரி எடுத்த கத்துறேன். மிச்சம் 70 சாரி செஞ்சிரா போன. கொஞ்சம் ஏலத்துக்கு விட்டீங்க நீங்க. அந்த 70 சாரியை நீ கொண்டு கதையை கொடுத்து போட்டு எனக்கு சொல்ற. நீ ஏலத்துக்கு விட்ட கதையா தேவையில்லையா? ஏல கணக்கெல்லாம் நான் எடுத்தேன்னா நீ எடுத்ததா? சிசிடி கேமரா நிப்பாட்டு சொல்ல நீ நிப்பாட்டி. நீ ஒரு நேர்மையான போட்டோ விட்டுருக்காங்க. நீ தான் சொல்லி கரண்ட் போகுது கரண்ட் போற கதையில நீ கலைக்கிற. நீ இப்போ வந்து என்ன கலைக்கூடாது. நீ கலவரத்த. நீ தான் மடப்பள்ளிக்கு நீ தான் கலவரத்த. நீங்க ஐயா சேர்ந்து எடுத்தெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன். நாங்கள் 10 வீதம், நீங்க 90 வீதம். இது பெரிய களவு. எல்லாம் களவு. எல்லாம் சாமி பார்த்து கொண்டுதானப்பா இருக்குது. கோயிலுக்குள்ள கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கு அடாது செய்வார் படாது படுவார். அதனால் படிச்சிடான் சின்னல். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இன்னொரு பழமொழி இருக்கு, என்ன அது மறந்து கூட எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தான் வந்து எல்லாம் விழும். சொன்னாலும் பொருந்த சொல்லும். நான் ஒன்று சொல்லட்டும். 2 பேரும் மாட்டுப்படாம ஒரு ஐடியா இருக்கு. இப்பவே கமராவை பூட்டு அரையும் கொண்டு வந்து வடி திருப்பி பூட்டு என்ன சரியெல்லாம் பார்த்துட்டு பூட்டு தெற்கு வாசல் கதவை முடச்சி விட்டுட்டு கண்ணன் வந்துட்டான். இல்லாட்டி இன்னொன்று செய்யணும். இரவு கத்தி கொண்டு ஓடும். ஐயோ திருப்பி வெளிநாட்டுக்காரர் வருவாங்க. அதுக்கு திருப்பி டெவலப் பண்ணி காட்டுவாங்க. அதே கொஞ்சம் அடிக்கும். இதெல்லாம் நல்ல பிளானா தான் இருக்கு.
ஆனால் அவங்க இல்லை கொதிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இப்போ நான் போக படின்னு படிக்கிறாங்களப்பா, போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனதில்லை. இதே சிக்கன் வந்தாலும் சைபரை போட்டு கூட்டி சொல்லு, சணல் வாங்கினாங்க, வாழைக்குள்ள வாங்கினது, அது வாங்கினது, இது வாங்கினது, மோகத்துக்கு அது வாங்கினது, எல்லாம் சரியப்பா வாங்கினது, ஏதாச்சும் சொல்லி உருட்டி கணக்க முடியண்டாப்பா. எல்லாம் கணக்கு சரியப்பா. அங்கே கொண்டே பேங்க்ல எங்கட கோயில் அக்கௌண்ட் அடிச்சு காட்டா அங்கே இல்லை குறையா காட்டும். அதே ரெண்டு குறைஞ்சது என்னண்டா நீ வீட்டை ஒன்று கூட இருந்தானப்பா, இது என்ன பெரிய கலைச்சலாக. இப்போ நான் என்ன செய்யறது, நீ நாளைக்கு வரணும். என்னடா இப்போ வாரக்கிழமை மீட்டிங்கா, இந்த புறம் திருவிழாவில் அடித்த காசெல்லாம் எங்கேன்னு பிடிக்க போகிறாங்களா. வாரக்கிழமை திங்கக்கிழமை இது இருக்கா, நீ என்ன அங்கே போக சொல்லி போட்டு ஒவ்வொரு நாளும் நீ தலைவர் இருக்கிற வீட்டுக்கு ஒழிச்சிருக்க. திங்கக்கிழமை எனக்கு நேரம் இல்லையா, திங்கக்கிழமை தலைவர் வேறார் மீட்டிங் நடத்தாங்க. நான் அடுத்த மாதம் போடுங்க மீட்டிங். திங்கக்கிழமை தலைவர் பெற மாட்டேன். அப்ப நானும் போறதாங்க, நீ போய் சமாளி. நான் போக மாட்டேன், நான் தனியா போக மாட்டேன். அங்க தனியா போய் நான் படாத பாடுவேன் அவங்களோட. அவங்க எல்லாம் பெரிய பல்கரா இருக்கிறான். அவன் ஒருத்தன் சாமி தூக்கி முதுகுல இந்த பெரிய உருண்டை, அந்த பல்கர் இப்படி வந்து நிக்கிறான். அவனை பார்க்கவே பயமாக்கல. அவன் இப்படி நேரம் வந்து லொரி திரும்பின மாதிரி திரும்பி போறான். அவன் பெரிய பல்கர், அவன் ஏறி அடிச்சாலன்னா என்ன அடிப்பான்னு சொல்லலாம். அவன் தான் கேட்டு கொண்டு திரியிறான் சாரி எங்கே. இந்த மனுஷன் கட்டி கொண்டு போனதே அவன் கண்டுட்டான. உனக்கு வந்து வீட்டை வந்து வெளுத்தாலும் வெளுப்பாளம். எல்லாம் பெரிய இதா இருக்கிறாங்களாப்பா, தெரியும் தான் எங்க ஆக்களை கலர் வேட்டியை கட்டி கொண்டு நிக்கிறாங்களாப்பா சாமி தூக்குறவங்க. அவன் வந்து ஒரு சங்கிலியை போட்டு கொண்டு வருவான், தாய் கொடி மாதிரி. அவனுங்க நிக்கிறான், அவனதான் நிக்கிறான். அவனை ஏற்கனவே என்னோட கரார் முதல்ல ஒருக்கா கேட்டவன். என்ன நீங்கள் அந்த வில் தூண்டனும் கொடுக்க இல்லையா, சாமான கொடுத்தாங்க நேத்திக்கு வில் தூண்டனும் கொடுக்க இல்லைன்னா ஒருக்கா கேட்டவன். என்ன நான் அப்ப சொன்னதுக்கு வரையில அந்த முதல்வர் அந்த வெளிநாட்டுக்காரன் வீடியோ போட்டோ உள்ள விட்டுதான் தன்னை விட இல்லைன்னா அவன் ஏற்கனவே குழம்பி பண்ணிக்கிறான். என்ன தெரியா, என்னண்டாலும் நீங்கள் கோயில்ல வந்து சமாளிச்சு கொள்ளுங்க. தயவு செஞ்சு நான் தனியா அங்க நிக்க மாட்டேன். திங்கக்கிழமை என்ன நான் அங்க ஒரு கோயில் அறியும் இல்ல. நீ நாளைக்கு திங்கக்கிழமை அங்க நிக்கிற இல்லாட்டிக்கு நான் அங்க போய் சொல்லி போடுவேன். தலைவர் எல்லாம் எடுக்க சொன்னவர் குத்து விளக்கு தலைவர்கிட்ட விட்டு போய் எடுக்க சொல்லி போடுறேன். நான் கிடக்கு உங்க எல்லாம் கிடக்கு உண்ட மனசு தேருக்கு கோயிலுக்கு நேத்திக்கு கொடுத்தா சாரி கொடுத்தோன்றதை எல்லாரும் கண்டிருக்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். இவாக்கிறதுக்கு சாரி வீட்டை வச்சுட்டு போக வேண்டியான எடுத்தா அடுத்த வருஷம் உடுக்கணும். அந்த வருஷமே உடுத்தா பிடி வருமானு தெரியாது. அவ்வளவு முடியா கொண்டு சாரி கொடுத்துட்டு போறோம், பின்னேற நீங்க உடுத்துட்டு போறீங்க. ஏன் வச்சுட்டு அடுத்த வருஷம் கொடுத்தா என்ன உங்களுக்கு உன்னானா எல்லாம் நடக்கும். இந்த முறை நீ திங்கக்கிழமை அங்க இல்லையோ முழு சகலதும் அங்க எழுதி கொடுப்பேன். எழுதி கடிதம் நீ நீங்கள் வராட்டிக்கு உன்னை பற்றி முழுக்க போய் சொல்லுவேன். பாப்பா எடுக்கிறது களவு இங்க பெரிய பேட்டியும் சொல்லையமா நிக்கணும். வாக்கு எங்களை மாட்டி விடு. தலைவராதி கண்டறியாத தலைவர் மடப்பள்ளி எடுத்தா சொல்லுவேன், சொல்லிக்கிறேன் எல்லாம் சொல்லுவேன். நீ ஆட்டைப்பட எல்லா திருவிழா எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும் இருக்கு. வாரம் திங்கக்கிழமை கூட்டத்துக்கு வந்துடும் சொல்லி போல எல்லா கணக்கும் அங்க வந்து காட்டி என்ன பிரச்சனையாவது தீத்தி விட்டுறான்னு சொல்லிக்கிட. தலைவர் தலைவர் ஆளை மண்டேப்ப என்ன மண்டே நீ தான் நான் கொஞ்சம் எடுத்தது எடுக்க சொன்னது நீ. உனக்கு இவ்வளவு நேரம் அதுக்கு சைபரை போட்டு கூட்டி கணக்கு காட்ட தெரியா நினைக்கிறேன். பொருளாளர் எத்தனை கிளப்பு எத்தனை கோயில கல்லை மூடிக்கிறான பொருளாளர் உருட்டி அதை முடிச்சு அனுப்புங்க. லூசி தலைவர் இருக்காதுக்காடாப்பா லூசி பயில நாங்க சைபர் போட்டு அனுப்பலாம். அங்க பேங்க்ல இல்ல காட்டி கொடுக்குறாப்பா, மிஷின் போய் சொல்லுமாடாப்பா. அங்க அக்கௌண்ட்ல காட்ட அக்கௌண்ட்ல கணக்கு இல்லையாமலாப்பா. என்ன இப்ப எந்த காலம் அப்பா அப்பா போட்ட தலைவராப்பா. இப்ப எல்லாம் வேற மிஷின்கள் வந்துருக்குறாப்பா. பெரிய கரைச்சலா தெரியா உன்னோட இருந்து களவெடுத்து எல்லாம் எல்லாம் பெரிய பிரச்சனை வர போகுது. கோயிலால மானக்கேடு வந்துரும் சொல்லி கிடாக்கு. மரியாதையா எடுத்ததெல்லாம் சொல்லி அங்க காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு தப்பு இல்ல. திங்கக்கிழமை வந்து என்னன்னா காய்ச்சி பேச்சு முடிச்சுக்கொள். வாரம் போட்டு எங்க இந்த பக்கம் விட்டு நான் ஜெயிக்கு வாரம் வாரம் வெளுப்பல்வாங்க வரவணும். மீட்டிங்கை மாத்தி போடுங்க. அடே திங்கள் வரையலாடே என்ன போராடிகளா எல்லாத்தையும் களவெடுத்தது என்ன செய்யறேன்னு தெரியாது. பயங்கர களவெடுத்து யோசிக்க மாட்டேன். கமரா நிப்பாட்டி களவெடுத்தது ஒரு மாதிரி சமாளிக்கலாம், மற்றது உடைச்சி விட்டாலும் சமாளிக்கலாம். பேங்க் கணக்கு நின்று முடிக்கிறது ஐயோ அதை யோசிக்க மாட்டேன். என்ன செய்யறேன் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்